பிரம்மா A2 கேமரா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா DHCP பேஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகும். ஐபி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு டைம் பவர் கட் ஆகிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, அதோட சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூணாக ஷிஃப்ட் ஆகிட்டே வந்தது. ஸோ இதனால் ப்ளேபேக் பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அது இல்லாமல் மொபைல் ஆப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ வந்து மாறிட்டே இருந்தது. ஸோ அதுக்கு சொல்யூஷன் வந்து கம்பெனிலையும் கேட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் நம்மளும் ஒன்று ஃபைட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா சேனலுக்கும் இந்த மாதிரி டம்மி ஐபி போட்டோம். ஸோ இந்த சேனலில் இல்லாத அந்த நெட்வொர்க்கில் இல்லாத ஐபியை போட்டுவிட்டு எல்லாத்துலேயுமே கேமரா ரிசோர்டு போட்டால் மாற்றிட்டோம். ஸோ அப்படி தான் ரிசோர்டு போட்டால் மாற்றின பின்னாடி ஒரு 20 மினிட்ஸ் எகெயின் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி NVRையும் PVI சுவிட்சும் ஆஃப் பண்ணி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த மாறவே இல்லை. ஸோ ஒன்ஸ் இது ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வரிசையாக அதே அலைன்மெண்ட்டில் தான் வருது. ஸோ இப்போ வந்து பவர் ஆஃப் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதோட பவர் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ மானிட்டர் தவிர மீதி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ NVR வந்து ஆஃப் ஆகிடுச்சு, PVI சுவிட்சஸும் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் ரீகனெக்ட் பண்ணலாம். ஸோ அகைன் ரீகனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே NVR PVI சுவிட்ச் எல்லாம் ஆன் ஆகிடுச்சு. இந்த மானிட்டர் அவுட்புட் மட்டும் வரல. மானிட்டரும் அவுட்புட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 கேமரா வந்துடுது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா A2 வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கேமராவும் அதே அலைன்மெண்ட்டில் நாங்கள் என்ன அலைன்மெண்ட்டில் ஃபீட் பண்ணோம்னோ அதே அலைன்மெண்ட்டில்